இரண்டாவது அமர்வுடைய ஆரம்பமாக மௌலவி தௌஃபிக் அத்தாய் அவர்கள் தமிழில் குடியரசு தின விழாவின் சிறப்பை பற்றி நமக்கு முன்பு இப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு இனிமையான ஒரு நாளில், இந்த வருஷத்தில் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒரு பெருமையும் ஒரு சிறப்பையும் பற்றி கூறுவதாக இந்த ஒரு குடியரசு தினம் அமைந்திருக்கு. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த குடியரசு தினத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் ஒரு இன்னல்களும் அடங்கியிருக்குது. நம் உண்மையான இந்தியர்கள் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் இந்திய நாட்டிற்காக ரத்தம் சொட்டப்பட்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து குடியரசு வாங்கி கொடுத்தது என்று சொன்னால், இந்த விஷயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். குடியரசு தினம் என்றால் என்ன? வருஷம் கொடியேற்றுறாங்க, போகிறோம் நிற்கிறோம், ஏதோ 4 பேர் வராங்க, பேசுகிறாங்க, முட்டாய் தராங்க, அது நல்ல. நம் இந்தியர்களாக இருந்தாலும் இந்த விஷயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். குடியரசு தினம் என்ன, சுதந்திர தினம் என்றால் நாம் அறிந்திருக்க வேண்டும். நம் இந்தியாவிற்கு சரியா 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்குது. பசிச்சா நம்மளுக்கு தண்ணி மட்டும் கொடுத்தா பசி அடங்கிருமா? அதே போன்று தான் நம்ம சுதந்திரம் மட்டும் கிடைச்சா போதுமா? நம்மளுக்குன்னு ஒரு வழி வேணாமா? நம்மளுக்கு ஒரு தொடர்பு வேணாமா அப்படின்னு சொல்றதுக்காக சரியாக 1950 சுதந்திரம் கிடைத்து 2 வருடங்களுக்கு பிறகு 1950 ஜனவரி 26 இந்த உலகின் மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த நாள் ஜனவரி 26. அந்த நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சா, ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சா மட்டும் பத்தாதுன்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சா முழுமையாக நம்மளோட சுதந்திரம் கொடுக்கப்படனா அப்போயே நான் பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரர் ஆண்டுகின்றா நீங்கள் இருந்துக்கலாம் அவ்வளோதான், அந்த மாதிரி கொடுத்துருந்தான். நம்மளுக்குன்னு ஒரு தனி சாசனம் வேணும் அல்லவா, நம்மளுக்குன்னு ஒரு வழி வேணும் அல்லவா, அது அமல்படுத்தப்பட்ட நாள் இந்த நாளும் என்று சொல்கிறாங்க. அதுக்குத்தான் மக்கள் போகிறாங்க, எங்களை நாங்கள் தான் ஆண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு கோரிக்கை என்னென்னவா, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தப்பட்ட நாளும் இந்த நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்கிறது. அதே போல் அந்த காலத்தில் பார்த்தா மன்னர் ஆட்சி இருக்கும். மன்னர் ஆட்சி எப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய ஒரு பிரமுகர்கள் அந்த மாதிரி ஆட்கள் தான் போய் அவரை பார்க்க முடியும். ஆனால் அது அப்படி இல்லை. அந்த சுதந்திரம், அதாவது குடியரசு நம்மளுக்கு கிடைச்ச உடனே மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ் யாராக இருந்தாலும் போய் மிகப்பெரிய ஆள் கூட பார்க்கலாம் என்பதாக இந்த ஒரு நாளில் ஒரு அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தான், இந்த நாள் கிடைச்சது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள், ஒரு கிஃப்ட்டு. அதை நான் பயன்படுத்தணும். இந்த குடியரசு நாளில் நம்மளுடைய அந்த குடியரசு தினத்தை வெளிப்படுத்தணும். நம்முடைய ஒரு பிறப்பு ஒரு சாதனமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்ம நாட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம், இனி என்ன பண்ண போகிறோம் என்பதாக அந்த ரத்தம் முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாங்க அல்லவா, அந்த ரத்தம் இன்று வரை நம்ம ஓடணும். இந்த நாளில் மட்டும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால், இன்று வரை நம் பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த வரை அடிமையாக இருந்திருப்போம். ஆக இந்த குடியரசு தினத்தை மிக ஒரு தெளிவாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதை சிறப்பாக இறைவன் ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெய்ஹிந்த். அல்ஹம்துலில்லாஹ்.